ஸோ ஹாய் நம்ம இப்போது லியோவுக்கு பார்க்கலாம் உங்களோட பர்சன்ஸோட ஃபீலிங்ஸ் என்ன, அதுக்கப்புறம் யூனிவர்ஸோட மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு எல்லாருக்கும் ரெசனேட் ஆகணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இஃப் இட் இஸ் நாட் ரெசனேட்டிங் கைண்ட்லி ஸ்கிப் த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. பிகாஸ் எவ்ரிபடி ஸ்டோரி இஸ் டிஃப்ரெண்ட், எல்லார் ஸ்டோரியும் டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ டோன்ட் ட்ரை டு ஃபிட் இன். ஓகே, நம்மளாம் இருக்கோம் அப்படின்னு நீங்களாம் நினச்சிக்க வேண்டாம், சரிங்களா? And if you want to book a tarot reading, personal readings are chargeable, no free readings. And contact, WhatsApp number, it will be in the description box, okay? So nama ipo paakalam, what is your person's feelings? What is your person's feelings? Okay, Nine of Wands and Page of Pentacles, Page of Swords, Chariot and the Hanged Man. Bottom of the deck பார்த்துட்டிங்க அப்படின்னா Ace of Pentacles. Okay, இன்சைட் அவங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா they want to provide stability ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப லாங்காக கமிட்டடாக இருக்கணும் அப்படின்றதுலாம் இருக்குது. பட் ப்ரெசண்ட்டாக அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறப்ப அவங்க தே வாட்சிங் யூ. அவங்க காமன் ஃப்ரெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவோ இல்லை சோஷியல் மீடியா மூலியமாகவோ தே ஆர் வாட்சிங் யூ, அவங்கள வாட்ச் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா தெரிஞ்சவங்க மூலியமாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல இருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் அவங்க எப்படின்னா கிவ் அப் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலை. அட் த சேம் டைம் கிவ் அப்பும் பண்ணல, அட் த சேம் டைம் இந்த ஆக்ஷன்ஸும் எடுக்கலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இது தெரியுது. பிகாஸ் அது ஆக்ஷன்ஸ் எதுக்கு எடுக்கலை அப்படின்னு நம்ம இதை பார்க்குறச்ச தே ஆர் ரைட் டைமில் இதை அப்ரோச் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு இது தோணுது. எல்லாமே இப்போ சில விஷயங்கள் எல்லாமே கண்ட்ரோல் மீறி போயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. பட் இவங்களை பொறுத்த வரைக்குமே எதுவுமே அன்கண்ட்ரோலபிளாக இல்லை, எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஓகே, அண்ட் ஈவன் தோ தே ஹேவ் நாட் கமிட்டட், பட் ரொம்ப எப்படி சொல்கிறது, இதை மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். they are very strong, உண்மையாக சொல்லணும்னா. மேபி தே ஆர் எக்ஸ்பெக்டிங் யூ டு ஏதாவது இனிஷியேட் பண்ணணும், லைக் உங்ககிட்ட இருந்து சில விஷயங்கள் கம்யூனிகேஷன் சம்திங் லைக் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தான் தோணுது. அண்ட் வேல்யூ பண்ணுறாங்களா இல்லையா, ஒர்த்தாக நினைக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற கொஷின்ஸும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே நிறையா இருக்கலாம். ஆப்வியஸ்லி அதெல்லாமே இருக்குது. நைன் ஆஃப் வாண்ட்ஸ்ன்னு பார்க்குறப்ப கிவ் அப்பும் பண்ணல, அட் த சேம் டைம் இனிஷியேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கோ தயக்கமும் இருக்குது. இதுவும் இல்லை, பட் ஓகே அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இது தோணுது. நான் சொன்ன மாதிரி திங்ஸ் ஆர் அண்டர் த பர்சன் கண்ட்ரோல், அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குது. எதுவுமே இன்னும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றது எதுவுமே இன்னும் போகலை. எல்லாமே கரெக்டாக இருக்கணும். டெசிஷன் மேக்கிங்கோ இல்லை உங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயமும் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 and 0 இருக்கக்கூடாது, 2 and 0 இருக்கக்கூடாது, 2 and 1 இருக்கக்கூடாது, 1 and இதுவும் 1 இதுவும் 1 இருக்கணும், இது 2 இதுவும் 2 இருக்கணும் அப்படின்றதுல தே ஆர் வெரி பர்டிகுலர். அதில் ரொம்ப பர்டிகுலராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இது தெரியுது. நான் சொன்ன மாதிரி கிவ் அப் பண்ணலை. ஓகே, ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நீங்கள் இனிஷியேட் பண்ணணும், நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயமோ ஒரு குட் நியூஸோ ஏதாவது கம்யூனிகேஷன் பண்ணாலும் கூட தே ஆர் ரெடி. அண்ட் தே ஆர் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லைக் நீங்கள் நினைக்கலாம் நம்மளை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க, நம்மளை எதுவுமே இது பண்ணுறதில்ல. நோ, தே ஹாவ் அன் ஐ ஆன் யூ.
அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க, கவனிச்சுட்டு தான் இருக்காங்க, இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. இன்னும் வந்து கையை மீறி வந்து எதுவுமே வந்து போகலை. அவங்க எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. பிகாஸ் திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். டிவைன் டைமிங்கில் எல்லாமே பண்ணலாம், ரைட் டைமில் வந்து பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்றதுல வந்து அவங்க வந்து நம்புகிறாங்க. ஆப்வியஸாக வந்து பார்த்துட்டிங்கன்னா தே பிலீவ் இன் தட். அது நடக்குமா நடக்கலையா அப்படின்றது வேறு விஷயம். பட் தே பிலீவ் இன் இட். ரைட் டைமில் திங்ஸ் வில் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி. ஓகே, யூனிவர்ஸோட மெசேஜ் வந்து என்னன்னு பார்க்கலாமா? What is the universe message for Leo? Two of Wands, Four of Swords and the Six of Cups. Bottom of the deck வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா the Lovers. There is always a choice. There is always a choice for you. Okay, because I do get a Lovers and also நமக்கு இங்கே Two of Wands வந்திருக்கு. There is a choice. There is a patience. There is a waiting. எப்பயுமே நமக்கு ஒரு சாய்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது. Still you have a proper time. And the universe வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ் என்னென்னா, Four of Swords வந்து பார்க்குறப்போ take your time. ஹீல் பண்ணுங்க. கோ இன்சைட் அண்ட் டேக் யுவர் டைம் அண்ட் ரெஸ்ட். ரொம்ப வந்து இம்பல்சிவாக இருக்காங்க, ரொம்ப வந்து அர்ஜென்சியாக எல்லாமே வந்து எதுவுமே வந்து பண்ண வேண்டாம். பேஷன்ஸ் இஸ் த கீ அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜை நான் இதை வந்து பார்க்குறேன். பிகாஸ் இஃப் யூ ரஷ், இப்போ நீங்கள் ரஷ் பண்ணீங்க, இப்போ நீங்கள் இது பண்ணீங்க அப்படிங்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய வந்து இருக்குது. ஓகே, த யூனிவர்ஸ் வாண்ட் யூ டு பிளான். பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பிளான் பண்ணணும். நம்ம எதை நோக்கி போகிறோம், நம்மளோட இலக்கு என்ன, நம்ம என்ன பண்ண போகிறோம், இது கரெக்டான இதுவா அப்படின்றதுல வந்து நீங்கள் தெளிவாக முடிவு எடுத்துகிட்டு பண்ணுங்கள். ஏனோ தானோன்னு வந்து பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நிதானம் வேணும். நிதானமாக இருந்தால் தான் எதுவுமே பண்ண முடியும். ஸோ நிதானத்துக்கு வாங்க அப்படின்றதான் வந்து என்னோட கார்ட்ஸ் வச்சுப்படி வந்து பார்க்க முடியுது. ஹாவ் அ ப்ராப்பர் பிளான், ஸ்டிக் டு தட் பிளான். ஒரு பிளான் பண்ணிங்கன்னா அந்த பிளானில் வந்து ஸ்டிக் பண்ணுங்கள், அதில் வந்து இது பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நிதானத்துக்கு வாங்க, ப்ராப்பராக உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட். இங்கே சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்தது, அதை கிளாரிஃபை வந்து பண்ணுறப்ப நமக்கு சன் வந்தது. ஸோ அட்வைசிங் யூ டு, இஃப் யூ ஆர் இன் அ லோ டார்க்னஸ் ஆர் சம்திங், கம் டு த லைட். கிளாரிட்டியாக வந்து இருங்க. கிளாரிட்டி நமக்கு வந்து வேணும்னா ஃபஸ்ட் அதுக்கு நம்ம ஆப்டிமிஸ்டிக்காக வந்து இருக்கணும். இப்போ நம்ம சொன்ன எல்லாமே வந்து இருக்கணும். பேஷன்ஸ் வேணும், நிதானம் வேணும், பொறுமை, நிதானம், அண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ப்ராப்பர் பிளான், இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு விஷன். ஓகே, அது ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும். அது வந்து ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணுன்றதை தாண்டி அது பாசிட்டிவாக வந்து இருக்கணும். எப்படி சொல்கிறது, செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸாக உங்களுக்கும் சரி உங்களுடைய பர்சனுக்கும் சரி அது வந்து ரொம்ப இதுவாக வந்து இருக்கணும். அதுதான் இங்கே வந்து நான் பார்க்குறேன். ஸோ இப்படி இருந்தாலே திங்ஸ் வில் சார்ட் அவுட். எல்லாமே வந்து அந்த யூனியன், அந்த ரீயூனியனோ இல்லை இதுவோ எல்லாமே வந்து ரொம்ப சுலபமாக வந்து நடக்கும். ஓகே, ஸோ இதுக்கு தான் உங்களுக்கான ஒரு ரீடிங். தேங்க்யூ, பை பாய்.